விசிக போராட்டத்தில் வெடித்த மோதல். போலீசார் இளைஞர் இடையே மோதல். இளைஞர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். என் கட்சி பேனர் வச்சா மட்டும்தான் நான் உங்களெல்லாம் விடுவேன், நான் விடவே முடியாதுட்டாங்க. விசிகாவினர் நடத்திய போராட்டத்தின் போது வேலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு கூறி இளைஞர் ஆகாஷ் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. அப்ப போலீஸ்காரர் ரஹீமுக்கும் ஆகாஷுக்கும் நடுவுல மாறி மாறி தாக்குதல் நடந்ததா சொல்லப்படுது. இதுக்கப்புறமா ஆகாஷ் கைது செய்யப்பட்டு இப்ப ஜாமீனின் வெளியே வந்திருக்காரு. அன்று நடந்தது என்ன, யார் மீது தவறு, இந்த சம்பவத்தால் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன அப்படிங்கிறது குறித்து இளைஞர் ஆகாஷ் அளித்த விளக்கம் என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். தஞ்சாவூர்ல இளைஞர் ஆகாஷ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், எனக்கு கட்சி பற்றி எல்லாம் தெரியாது, ஆனால் அந்த கட்சிக்காரர்கள் செய்தது தான் தவறு, நான் அவசரமாக செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்குறப்ப இருவர் எழுந்து வழிவிட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு அருகில் இருந்தவர் ஒருவர் தான் என்னிடம் பிரச்சனை செய்ததா சொல்கிறாரு. உங்கள் பிரச்சனை எனக்கு தெரியாது, என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவரிடம் சொல்கிறேன். நான் போராடி தான் வேலைக்கு செல்கிறேன், வேலை பார்த்தால்தான் எனக்கு சம்பளம், கொஞ்ச நேரம் தூங்காம இருந்தா கூட எனக்கு வலிப்பு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் அவர்களிடம் சொன்னதா சொல்றாரு. மற்றொரு நிர்வாகி பிசிஆர் வழக்கில் உள்ளே தள்ளிடுவேன், என் கட்சி பேனரை வைத்தால் மட்டும்தான் உங்களை விடுவேன், அது 1 மணி நேரமாக இருந்தாலும் சரி, ஒரு நாளாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்றாரு. அருகிலேயே அரசு மருத்துவமனை இருப்பதால அவசர சிகிச்சைக்காக பலர் வந்து செல்வார்கள். ஆனால் வலியை மறிக்காம இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியும் அவர்கள் அதை புரிந்து கொள்ளலை. அதுக்கப்புறமா பிரச்சனை டிகர் ஆகி பெரிய வாக்குவாதமாக வெடிக்குது. இதுக்கப்புறமா போலீஸ்காரர்கள் வந்து என்னை அங்கிருந்து கிளம்ப சொல்கிறாங்க. மக்களுக்காக பேசுங்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று தான் நான் கேட்டேன். போலீஸ்காரர்கள் முதல்ல என்னை அடிக்கலை. சீருடையின் மதிப்பு என்ன என்பது எனக்கு தெரியும், ஆனால் வாயா போயா அப்படின்னு பேசியது என் தவறு தான். அதுக்கப்புறமா அவர்கள் கை ஓங்கியதும் அடிடா அப்படின்னு சொன்னேன். அவர்கள் என்னை அடித்தார்கள். என்ன இருந்தாலும் அவர்கள் என்னை விட வயதில் மூத்தவர்கள். நான் அப்படி பேசி அவர்களை அடித்திருக்க கூடாது. இதில் என் மீது தவறு இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இதுக்கப்புறமா போலீசார் கட்சிக்காரர்களிடம் இருந்து உன்னை பாதுகாக்க தான் நாங்கள் முயற்சி செய்தோம் அப்படின்னு போலீஸ்காரர்கள் என்னிடம் தெரிவித்ததா சொல்கிறாரு. காவல்துறையின் நண்பர் என்ற அடிப்படையில் தான் உன்னை காப்பாற்ற பார்த்தோம், ஆனால் அது சண்டையாகிவிட்டது அப்படின்னு போலீசார் என்னிடம் கூறுறாங்க. அன்றைக்கு கட்சி தலைவரின் பிறந்த நாளுக்காக பேனர் வச்சாங்க. இந்த சம்பவம் நடந்தபோது எனக்கு 25 வயது. சிறைக்கு சென்ற நாளை எனது பிறந்த நாள். பிறந்த நாள் தொடங்கும் நேரத்தில் சிறை கதவு திறக்குது. அந்த நேரத்தில் என் குடும்பத்தினர் எந்த நிலையில் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நானும் ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் தாவேகாவுக்கு வாக்களித்தேன். ஆனால் கூட்டணி ஆட்சியில் இருந்துக்கிட்டு அராஜகம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நடந்த சம்பவத்தில் என்னுடைய தவறு இருக்குது அப்படிங்கிறத நான் ஏற்கிறேன். இருந்தாலும் அந்த சம்பவம் என்னையும் என் குடும்பத்தையும் எந்த அளவுக்கு பாதித்தது அப்படிங்கிறது அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. என்னுடைய குழந்தை என்னுடன் சேர்ந்து கேக்கு வெட்டுவதற்காக காத்திருந்தாங்க. ஆனால் நான் சிறையில் இருந்ததால் குடும்பமே மிகவும் வேதனைப்பட்டுச்சு. எல்லோரும் அழுதார்கள். இந்த சம்பவத்தில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், காவல்துறையினரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் ஆளும் கட்சியின் கூட்டணியில் இருப்பதால காவல்துறையினரால் அவர்களை பகைத்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் சீருடையில் இருக்கும் காவல்துறையினர் மக்கள் மீது கை வைக்க முயன்றதும் தவறுதான். ஆனால் என் மீதான வழக்கையும் போலீசார் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கையும் ரத்து செய்ய வேண்டும். எனக்கு ஏற்கனவே வேலை போயிடுச்சு. இப்போ குடும்ப சூழ்நிலையும் மிகவும் மோசமாக மாறிடுச்சு. எனக்கு வேறு ஒரு வேலை கிடைக்க அரசு உதவி செய்யணும் அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த மாதிரியான விளக்கத்தை அளிச்சிருக்காரு.